பாருங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துட்டே இருக்கு. இதுதான் நம்ம மூன் டிவியின் சாகச பயணம். Come and join us for the hunt. Let's go. உங்கள் மூன் டிவியில் சாகச பயணம் விரைவில். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அண்ணே ஆள் பயப்படுதான்னு கேக்குதுண்ணே. எப்படி பயமாண்ணே அப்படின்னு. டேய் என்னடா வீட்டுக்குற பாயம் இருக்குது, நீஞ்சி வரேன்னு சொல்றான், நீஞ்சியே வரேன்னு சொல்றான். இந்த பதவிக்கு பிறகு வெறும் ஞானதேசிகனாக தான் நீங்கள் அறியப்படுவேன். அந்த வெறும் ஞானதேசனுக்கு என்றைக்கு மரியாதை வருகிறதோ அதுதான் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் நடந்து வந்த அந்த பாதைக்குள்ள சன்மானமாக நான் கருதுகிறேன். அப்பாவுக்கு 2 மனைவிகள், 2 பேரும் உடன் பிறந்த அக்கா தங்கைகள். இன்னும் ஒற்றுமையாக ஒரே குடும்பத்தில் ஒரே சமையலில் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமைதி, எளிமை உலகத் தமிழர்களின் நாடி துடிப்பு என்று போற்றக்கூடியவர். ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நாங்கள் கடலூர் செல்ல வேண்டியிருந்தது. என்ன செய்வது, டிக்கெட் இல்லாமல் ரயிலில் ஏறி போவோம். அதேபோல் அங்கே போனவுடன் நீதிபதி வாய்தா போடுவார். மீண்டும் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்து சிதம்பரம் திரும்புவோம். எந்த மக்களுக்காக தான் போராடினாரோ அந்த மக்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை மீறி, நீ என்னை கல்லால் அடித்தாலும் மலத்தால் அடித்தாலும் செருப்பால் அடித்தாலும் உனக்காக நான் இதை செய்வேன். எக்காரணம் கொண்டும் பெண்ணினுடைய பெயரை சொல்லவே கூடாது. மேகா வா அட்டி புளிய வேளாரில் அடிவிடும். இயக்குனர் KV ஆனந்த் அவர்கள் என்னுடைய படத்தில் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கேட்டபோது, ஒருவேளை 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்டிருந்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். மூன் செய்திகள் வழங்குவோர் கிறிஸ்டன் ஸ்கூல் வண்டலூர். பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். நயன்தாராவா வாட்சே கட்டல. என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்களா? செமையா இருக்குல்ல? ஆனா இது கிடையாது. சரியா? நான் என்ன சொன்னேன், நான் ரொம்ப பேசிக்காவே நான் நல்லவன். உங்கள் மூன் டிவியில் ஹாய் மூன் டிவி வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஸ்கிந்தா. வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் கலக்கலான காமெடி நிகழ்ச்சி காமெடி கிளப். உங்கள் மூன் டிவியில் உங்களுடைய விளம்பர தொடர்புக்கு த ஹெட் மார்க்கெட்டிங் மூன் டிவி, இலக்கம் 132, கோடம்பாக்கம் ஹைரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. மொபைல் நம்பர் 8754502553, 9840011172, 9840011173, 9840011174.
திருச்சியில் மாபெரும் வேலை வாய்ப்பு முகாம். இறுதி ஆண்டு இளநிலை முதுநிலை பயிலும் கலை மற்றும் அறிவியல், பொறியியல், தொழில்நுட்ப பட்டதாரிகள் மாணவர்கள் இந்த வேலை வாய்ப்பினை பெறலாம். MRF, அப்போலோ பார்மசி, SBI கார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சோர்ஸ், சக்தி பைனான்ஸ், ஆல் சயின்ஸ், சாஃப்ட் லாஜிக் சிஸ்டம் உட்பட பல முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெறுகின்றன. பதிவு கட்டணம் 20 ரூபாய் மட்டுமே. வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் புனித ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி, RC பள்ளி அருகில், திருச்சி. தொடர்புக்கு 0431 2410 2410 மற்றும் 9488266454. இணைந்து வழங்குபவர்கள் மேக் அகாடமி அண்ட் டோன் பாஸ்கோ வழிகாட்டி, திருச்சி. மீடியா பார்ட்னர் மூன் டிவி. மாவட்ட செய்திகள் வழங்குவோர் இதய நோய் சிகிச்சைக்கான தமிழ்நாடு சுகாதார திட்டம். இணைந்து வழங்குவோர் சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, திருச்சி. காவேரி மருத்துவமனை, திருச்சி மற்றும் சென்னை. காவேரி ஹாஸ்பிட்டல், தி நியூ ஏஜ் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல். இ ஸ்கொயர் கேஃப், ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம். இ ஸ்கொயர் கஃபே, திருச்சி. GVN மருத்துவமனை, MRL ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL ட்ரேடர்ஸ். KPK ப்ரமோட்டர்ஸ், அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன், அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். இது உங்கள் மூன் டிவி. தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்நிகழ்ச்சி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அரசு மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் வகையில் இது அரசுக்கும் மக்களுக்குமான உறவை உணர வைக்கும் நிகழ்ச்சி. உலகமெங்கும் உள்ள மூன் தொலைக்காட்சி நேயர்களை நெஞ்சுக்கு நீதி நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம். IPL கிரிக்கெட் போட்டி ஆட்டமா சூதாட்டமா என்பது குறித்து நம்முடன் கலந்துரையாட CS ராபின் சிங் கம்பெனியின் மேனேஜர் திரு பன்னீர்செல்வம் வந்துள்ளார். அன்புடன் வரவேற்போம். ஐயா வணக்கம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியின் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் திரு தண்டாயுதமணி வந்துள்ளார். அன்புடன் வரவேற்போம். ஐயா வணக்கம். இந்த கிரிக்கெட் IPL கிரிக்கெட் போட்டி இன்றைய சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் பார்க்கும்போது இந்த ஒரு சர்ச்சை, அதாவது இந்த ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் அதற்கு முன்பே பார்க்கும்போது IPL போட்டி என்பது ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் என்ற கண்ணோட்டத்தில் செயல்பட்டுள்ளது. இதில் கண்டிப்பாக விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவர்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து சிறந்த வீரர்களை தேர்வு செய்வதற்கு அடித்தளமாக இருக்கின்றதா, இல்லை முழுக்க முழுக்க இது சூதாட்டமாக செயல்படுகின்றதா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இது முழுக்க சூதாட்டம்லாம் சொல்ல முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இன்வால்வ்டு, லைக் இந்தியா சிமெண்ட்ஸு, சஹாரா, ரிலையன்ஸு. இப்போ அவங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸு, தேர் இன்வெஸ்டிங் லாட் ஆஃப் மணி. அது ஒரு நல்ல விஷயம். அது IPL கிரிக்கெட்டுன்றது ஒரு நல்ல விஷயம். பட் இது நல்ல டோர்னமெண்ட். இன்ஃபேக்ட்
ஸோ மற்ற டோர்னமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஐபிஎல் வந்து நல்ல டோர்னமெண்ட் நம்ம இந்தியாவுக்கு. பட் இவ்வளோ பணம் பண்ணி இவ்வளோவும் பண்ணும்போது இவங்க எதுக்கு சூதாட்டத்தில் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது நடந்துனே இருக்கா இல்லை இப்போ தான் நடந்திருக்கான்னு தெரியல. 5-6 இயர்ஸாக நடந்துட்டுருக்கு ஐபிஎல் டோர்னமெண்ட்டு. சில சர்ச்சைகள்லாம் வந்து போயின்னு இருக்கு. பட் இந்த டோர்னமெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நிறைய பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்க சான்சஸ் ஆர் தேர். ஓகே, இந்த நிலையில் அதாவது பார்க்க வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு, ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு, இதை மீறி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுடைய மனநிலை எந்த நிலையில் இருக்கின்றது? கிரிக்கெட் பிளேயர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்றால், இப்போது ஒவ்வொரு விஷயத்திலும் ஊழல் மன்றி இருக்கிறது. அப்போது பார்க்கும்போது அரசியலில் மட்டும் ஊழல் இல்லை, இப்போது விளையாட்டுலையும் ஊழல் வந்துடுச்சு. அப்படி பார்க்கும்போது விளையாட்டுலையும் ஊழல் வந்ததுக்கப்புறம் பிளேயருடைய மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து நம்ம இனிமேல் இந்த கிரிக்கெட்டை வந்து மேலும் விளையாடணுமான்றது ஒரு சந்தேகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதன் பிற்பாடு இப்போ வந்து இவ்வளவு பணம் சம்பாதித்த பிறகும் அவர்களால் வந்து சூதாட்டம் போல் இதை போல் அவர்கள் பண்ணுகிறார்கள் என்றால் அப்போ அது உண்மையாக தான் இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பா நாம் தொடர்ந்து பேசும் நேரத்துறை உள்ளார். நெஞ்சுக்கு நீதி. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ராஜகோபால், கரூர் சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. தங்களுடைய கருத்து என்ன? என்னோட கருத்து என்னன்னா, இந்த வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வரதா இருந்தாங்க. சரிங்க. அதாவது பிசிசியோட வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு. சரிங்க. அத சில சுயநலமா இருக்க மினிஸ்டர்களால அது கொண்டு வர முடியாம போச்சு. சரிங்க. இது காரணம் என்னன்னா வந்து இத வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டா போயிட்டு இருக்கு. இப்போ ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்கிறப்பல இத கவர்மெண்டே எடுத்துக்கலாங்கிறேன். இதுல வந்து இப்ப முன்னாடி மேட்ச் பிக்சிங்னாங்க, ஸ்பாட் பிக்சிங்னாங்க, அடுத்த கேலரி பிக்சிங்னு வரும் போல இருக்கு. சரிங்க. அதாவது பெர்னார்ட் ஷா யாரோ சொன்னாப்ல 11 fools are playing, 11,000 people are watching. இது foolish game. It is only a way of making money தான் கிரிக்கெட். கிரிக்கெட் இந்தியாவுக்கு தேவையே இல்லை. சரிங்க. இதுக்கு எதுக்கு இந்தியாவுக்கு கிரிக்கெட்? இல்ல இப்போ இந்தியாவும் மற்ற நாடுகளும் கோடி பேரோட பணத்தை சொல்றாங்க இப்போ இந்த பிளேயர். சரிங்க, உங்களுடைய கருத்திற்கு மிக்க நன்றி ஐயா. இப்போ மக்கள் மத்தியில் பல கோடி சம்பாதித்து இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு வீரர்களுடைய இவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் ஏதோ தனக்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் போராடுகிறார்கள் என்ற நிலையை எடுத்துக்கொண்டு இதில் பலர் உயிரும் விட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ராணுவ மரியாதை வீரனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை தரப்படுகின்றதோ அந்த அளவுக்கு கிரிக்கெட் வீரர்கள் தருகின்றார்கள். ஏன் அவர்கள் இதை முழுமையாக உணர்வது இல்லை? இதற்கு என்ன காரணம்? இவர்களுக்கு வந்து மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்காது என்ற நிலைப்பாடா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு சப்போஸ் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போது கிடைக்கிற பணத்தை விட இந்த ஐபிஎல்ல நிறைய பணம் கிடைக்குது அவங்களுக்கு. வித்தின் 1.5 months அவங்க வந்து crore கணக்கில் ஏர்ன் பண்ணிடுறாங்க. அதனால பிளேயர்ஸ் வந்து இதுக்கு தான் முக்கியம் கொடுக்குறாங்க. இந்தியா டீம் ஆடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பத்ரிநாத்லாம் எடுத்தீங்கன்னா அவர் இந்தியாவே எனக்கு ஆட வேணான்றார். ஐபிஎல் ஆடினா போதும், அந்த 1.5 மாதம் அவர் ஆடினார்னா அவருக்கு ஒரு 4 கோடி 3 கோடி கிடைக்குது. பட் எல்லாருமே வந்து ஐபிஎல் தான் இப்போ ப்ரிஃபர் பண்றாங்க. அப்போ ஐபிஎல் வந்துட்டு வரவேற்கத்தக்கதா? முதல்ல ஐபிஎல் வரவேற்கத்தக்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. லலித் மோடி ஆரம்பிச்சாரு, அவர் வேற ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னு ஆரம்பிச்சாரு. அது அப்படி வேற மாதிரி போயிட்டு. இப்போ இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது சரியான விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதாகவும் இல்லை ஒரு மாநில போட்டியாகவும் முழுமையாக இல்லாத நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்குது. அப்போது இதனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கும் ஐபிஎல் போட்டியில்? இப்போது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் நல்ல வீரர்களை தேர்ந்தெடுப்பதில்லை. அதிலும் பணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறது. அதில் என்னவென்றால் பல நல்லா விளையாடுற வீரர்கள் இருந்தும் அவர்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. அதற்கு என்ன காரணம் என்றும் புரிவதில்லை. இப்போ எந்த நிறுவனம் ஒரு நிறுவனம் ஒரு அணியை நடத்துவதென்றால் அந்த அணியை சார்ந்தவர்கள் அவர்களை தெரிந்தவர்களையே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பணம் வந்து இங்க ஒரு முக்கிய கருவியாக பயன்படுகிறது. தொடர்ந்து பேசும் நேர தொடர்பு உள்ளார். நெஞ்சுக்கு நீதி ஐயா, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பக்கத்துல ஐயா, உங்க டிவி சவுண்ட் குறைச்சிட்டு பேசுங்க, வெளியே வந்துருங்க. சிவராஜி பக்கத்துல உள்ள திருப்பங்கல்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா, தங்களுடைய கருத்து என்ன? சார், இந்த ஐபிஎல்ங்கிறதே வந்து ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் கிடையாது, கேமே கிடையாது. இது வந்து மிகப்பெரிய பல ஆயிரம் கோடிகள் புழங்கக்கூடிய விளையாட்டோட ஸ்பிரிட்டை அளிக்கக்கூடிய ஒரு சூதாட்டம் தான். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தனி முறையில சொல்ல முடியாது. ஒவ்வொரு கம்பெனியோட ஓனரும் பாத்தீங்கன்னா குடும்பமும் வந்து உட்கார்ந்துகிட்டு விளையாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத கேபரே டான்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இதுக்கு போலீஸ் வந்தவர்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் கிரிக்கெட் லவர்.
ஆனா கிரிக்கெட்டோட ஒரு பக்கம் டேலண்ட்ஸ் இருக்குங்கிறது உண்மை மறுக்க முடியாது. பட் ஆனா பணம்னு சொல்லி ஒரு லைஃப்ல வந்து சயின்டிஸ்ட் கிடைக்காத சம்பளம் கூட வந்து இந்த மாதிரி கேரளா டான்ஸ் நடக்கிற கிரிக்கெட்டர்ஸ் கிடைக்கிறது வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவாது. சரிங்க. இது வந்து விளையாட்டு அளிக்கிறது மட்டும் இல்ல, உண்மையான விளையாட்டு உணர்வையும் அளிக்கக்கூடியதை வந்து பேன் பண்ணணும் சார். சரிங்க, உங்களுடைய கருத்திற்கு மிக்க நன்றிங்க. அதாவது இந்த நேயர் சொன்னது போல இதில் எதிலையாவது வந்து ஒரு தேசப்பற்ற, ஒரு நாட்டுப்பற்ற, ஒரு விளையாட்டுக்கான ஒரு ஆர்வமோ இல்லை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டிய நிலைப்பாடோ, இவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போதும் பார்க்கும்போது அடுத்த IPL போட்டியில் தனக்கு வந்து விலை கூடுதலாக இருக்கும் அந்த நிலை ஏற்படுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிரிக்கெட் வந்துட்டு IPL கிரிக்கெட் போட்டி வேண்டும் என்று எதிர்பார்க்கலாமா? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட்ஸ் எல்லாம் கூட இப்போ ஸ்டேடியமில் போய் வாங்குறாங்க, மக்கள் க்யூவில் நின்று வாங்குறாங்க. எல்லாமே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் ஒரு டிக்கெட். 1000, 1500, 2500, 5000, 7500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அப்படியே மக்கள் பார்க்குறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஊர் கிரிக்கெட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க கிரிக்கெட்டு. பட் அது என்ன சொல்கிறது, இல்லை கிரிக்கெட்டை விரும்புகிறாங்க ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த IPL கிரிக்கெட்டு எந்த விதத்திலாவது நம்முடைய நாட்டுக்கும் சரி அந்த வீரர்களுக்கும் சரி நன்மை தருகின்றதா பணத்தை தவிர? வீரர்கள் 1.5 மாதம் வராங்க. இப்போ ஃபாரின் பிளேயர்ஸும் வராங்க. 1.5 month ஜாலியாக 5 star ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. எல்லாம் லக்ஸுரி, நல்ல பணம், அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அது சந்தோஷமான விஷயந்தான். பட் மக்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணுமா, பைசா கொடுத்து நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்து பார்க்கணுமா, அதுதான் செகண்டரி. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஒரு வழி இல்லை. கண்டிப்பாக. நெஞ்சுக்கு நீதி ஐயா, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சார், தருமபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். ஞானசேகர்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க, தங்களுடைய கருத்து என்ன? சார், கிரிக்கெட்னு ஒரு ஆட்டம் தான் சார். சரிங்க. அதுல வந்து ஒவ்வொரு வீரரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். யாரு நல்லவங்க என்ன சொல்லிட்டு. இப்ப நான் கிரிக்கெட்னா IPL கிரிக்கெட் போட்டி பத்தி பேசுறேன். அதான் IPL கிரிக்கெட் இல்லைங்க சார். நான் அப்பதான் சார் ஒவ்வொரு வீரரை பத்தியும் தெரியுது. சரிங்க, என்ன தெரியுது? இப்ப நாட்டு மூலமா ஆடும்போது ஒரு 11 பேர் தான் சார் செலக்ட் ஆறாங்க. சரிங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஆடும்போது ஒரு 10 டீம் ஆடும்போது கரெக்டா அது இந்திய பிளேயர்ஸ்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டீமுக்கு வந்து 7 பேர் வராங்க சார். இல்ல, அப்படி ஒரு சிந்தனை, அப்படி ஒரு கோட்பாடு இருந்தாலும் இது நடைமுறையில் இருக்கின்றதா? இது நடைமுறை இருக்கு சார். நல்லதுதான் சார். இது இப்போ பாத்தீங்கன்னா 2 years தான் சார் புது பிளேயர்ஸ் அறிமுகம் இந்தியா டீம்ல. சரிங்க. அதனால ஏற்கனவே முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 years முன்னெல்லாம் யாரு டீம்ல இருக்காங்கன்னா 5 பேர் அவனே தான் சார் 5 years ஆட்டே இருப்பாங்க. சரிங்க. புதுமோது யாருக்கும் வாய்ப்பு வராது சார். சரிங்க, உங்களுக்கு கருத்திற்கு மிக்க நன்றி. அதாவது இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது இந்த IPL போட்டி வந்த பிறகுதான் பல விளையாட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியும் சொல்ல முடியாது. இப்போது நீங்க பார்த்துருந்தீங்களா, சுரேஷ் ரெய்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் போது எப்படி விளையாடுறாரு, அதே இந்தியாவுக்கு விளையாடும் போது எப்படி விளையாடுறாருன்றது எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம். கண்டிப்பா. சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் போது அவர் தனது உயிரை கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்கு. ஆனா அவர் இந்தியாவுக்கு விளையாடும் போது அந்த அளவுக்கு அவர் உற்சாகமா விளையாடுறாரு, ஈடுபாடு இருக்குதான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி என்னென்றால் அவர்கள் எந்த டீமுக்கு விளையாடுகிறார்களோ அவர்கள் நாட்டோட அதை வந்து பெருசா மதிக்கிறாங்க. நாட்டுக்கு விளையாடுறது தான் முக்கியம். அதோட மாறுபடுறாரு. தங்களுக்கு தொடர்ந்து பேசும் நேரத்துறை உள்ளார். நெஞ்சுக்கு நீதி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சார், சங்கர் குரு, கோயம்புத்தூர்ல இருந்து சார். சொல்லுங்க, தங்களுடைய கருத்து என்ன? சார், IPL வந்து ஒரு சூதாட்டம் தான் சார். சூதாட்டம் தான். சரிங்க சார். எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றோம்னா, இப்ப வந்து வேர்ல்டுல இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் இங்க வராங்க. சரிங்க. ரொம்ப சாதாரணமா நம்மளோட ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருது. ஓகே. இதே IPL வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கும் நடக்குதுன்னா எல்லாருக்கும் இருக்கிற உணர்வுகள் சரியா இருக்கும். ஆனா கரெக்டா நீங்க சொல்லுங்க, தமிழக பிளேயர்கள் மட்டும் இருக்கணும். ஆமா சார். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் டைட்டில் இருக்கு. ஆனா பிளேயர்ஸ் யாரும் சென்னைக்காரங்க இல்ல. 3 பிளேயர் மட்டும் தான் சென்னை. ஒரு 3 பேர் மட்டும் தான் இருக்குன்னு ஐயா சொல்லிக்கிறாரு. அவ்வளவுதான் இருக்காங்க. ஆக இது ஒரு போலித்தனமான ஒரு விளையாட்டு முறை சொல்லலாம் இல்லைங்களா? ரொம்ப போலித்தனமான விளையாட்டு சார். பணத்தை மட்டும் மையமா வச்சு விளையாட்டு இருக்காங்க. இது அப்பதான் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ் சொல்லி வச்சானீங்கன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இல்ல ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இன்ட்ரெஸ்ட் வரும். கிரிக்கெட்ல வந்து நார்மலா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்காட்டிதான் எல்லாரும் பிடிப்போம். இதை வந்து நம்ம வேலையை விட்டுட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த கிரவுண்டுக்கு போறோம், அதை பாக்குறோம், ஒரு எக்ஸைட்டடா போறோம். இவ்வளவு அநியாயங்கள்ல இவ்வளவு பிளேயர்ஸ் வந்து பணத்தை மட்டுமே மையமா வச்சுட்டு ரொம்ப சாதாரணமா அவங்களோட வாழ்க்கை அவங்களோட அதாவது கருத்து என்னன்னா, இவருது தமிழ்நாட்டு பிளேயர்னா தமிழ்நாட்டு பிளேயர்கள் கிட்டும். அப்போதானே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு பார்க்க மாட்டாங்க சார். எவ்வளவு பேர் வந்து பார்ப்பாங்க? 1000 பேர் வந்து பார்ப்பாங்க. 60,000 பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாடும் கர்நாடகம் மோதுதுன்னா இப்ப நடிகர்கள் விளையாடும் போது பாக்குறாங்க.
உண்மையான விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஆந்திராவும் இப்படி மோதுகின்றது என்றால் மக்கள் கண்டிப்பா ஏற்பார்கள். இந்த டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பாத்தீங்கன்னா இந்த 11 பேர்ல 3 பேர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுல கிரிக்கெட் விளையாட ஆள் இல்லையா? அப்ப அடிப்படையில் தமிழ்நாட்டு பிளேயர்கள் எல்லாருமே சென்னை சூப்பர் கிங் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது உண்மையாக பார்க்க தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய பரிசா என்றால் இல்லை இல்லைங்களா? அந்த முதலீடு செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு இது ஒரு பணம் பார்க்கும் கருவியாக நாம் சொல்லலாம். அதை தவிர இது ஒரு பிசினஸ் மோட்டிவ் மட்டும் தான் சொல்லலாம். இது நாட்டுக்கும் அந்த பிளேயருக்கும் எந்த பெரிய பெரிய பெனிஃபிட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அந்த பர்டிகுலர் டீம் அவங்க ஓனர்ஸ் அவங்களுக்கு வர பணம், அந்த பணத்துல இருந்து அவங்க கொஞ்சம் சதவீதத்தை பிளேயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இதுல மக்கள் தான் ஏமாந்து நிக்கிறோம். இல்ல கண்டிப்பா இவர் சொன்னது மாதிரி நீங்க சொன்னீங்க, அதாவது நிறைய பிளேயர்களை வரவேற்கத்தக்கதுன்னாங்க. ஆனால் அந்த நிலை முழுக்க முழுக்க இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்க எந்த அடிப்படை சொல்றீங்க நிறைய புது புது பிளேயர்களை வரவேற்பாங்க? வர வச்சாதான் சார் மக்கள் வருவாங்க ஸ்டேடியம்க்கு நேரா பார்க்க. இல்ல இப்போ பணம் முதலீடு போட்டு எடுக்கக்கூடியவர்கள் திறமசாலிகளை பார்த்து தேர்வு செய்யப்பது, ஏற்கனவே திறமசாலியா இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வரக்கூடிய திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து வழங்கப்படுவதில்லை. இப்போ டோனி எடுக்கிறாங்கன்னா டோனி ஒரு டீமோட கேப்டன். இப்போ நான் டோனி ஒரு கேப்டனா இருக்க பட்சத்தில் நாளைக்கு சென்னை IPL விளையாடக்கூடிய இவர் நாளப்போக்கில் அவர் இந்தியாவுக்காக விளையாடும் போடும்போது தேர்வு செய்யும் போது ஒருவேளை சென்னை டீமில் இருக்கக்கூடியவர்களுக்கு டோனி மிகவும் நெருக்கமாக இருப்பதால் தேர்வு செய்வதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதனில் எதிராக விளையாடக்கூடியவர்களும் தோனியை பகைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற சிந்தனையும் இருக்கும். இது ஒரு கோட்பாடுகள் பொதுவாக பார்க்கும் நடைமுறையில் செயல்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் நிறைய பேர் இந்தியா ஆடிட்டு இருக்காங்க. எம் விஜய் ஆகட்டும், அஸ்வின், அப்படியும் சொல்லலாம். ஆனால் வேறு அணிகளில் பார்த்தீர்கள், ஆனால் நிறைய பேர்கள் இந்தியாவுக்கு விளையாடவே இல்லை. அது ஏன் சான்ஸ் கொடுக்கல? அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஓனர் தான் BCCI உடைய டீம் பிரசிடென்டா இருக்காரு. அதுவும் நம்ம சொல்லலாம். இருக்கும்போது அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது கண்டிப்பா தடுத்து நிறுத்தும் இருக்கலாம். கண்டிப்பா தொடர்ந்து பேசும் நேயர் நெஞ்சுக்கு நீதி. ஹலோ ஐயா, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கார்த்திக். சொல்லுங்க ஐயா. பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இப்ப இந்த சமீபத்தில் மேட்ச் ஃபிக்சிங் நடந்தது. சரிங்க. இப்போ ஸ்ரீசாந்த் மாத்தினாரு, அஜித் சந்திரா மாத்தினாங்க, அப்புறமா அங்கித் சவன் மாத்தினாரு. சரிங்க. இது 3 பேர் தான் இருப்பாங்களா? இது தவிர்த்து நிறைய பேர் இருப்பாங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன். போலார்ட் 3 கேட்ச் விட்டாரு. சரிங்க. தொடர்ந்து டேவிட் எஸ்சி அன்வான்டா ஒரு மேட்ச்ல கடைசி ஓவர் போட்டாரு. அவர் போறதுக்கு அவசியம் இல்ல. நோ பால் போட்டாரு. ஆர்பி சிங் நோ பால் போட்டாரு. இதெல்லாம் பார்த்தா இப்போ எல்லா மேட்சுமே நடக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப இந்த IPL பேன் பண்ணியே ஆகணும். IPL தேவையில்லைன்றீங்க? IPL தேவையே இல்ல. இந்த பிக்சிங் இந்த லெவல் நடக்குதுன்னா இப்போ இந்த லீக் மேட்ச் நடக்குது, ஜோனல் மேட்ச் நடக்குது, அதுல எல்லாம் இருக்குமா இருக்காது? அதெல்லாம் கண்டிப்பா. அதாவது பார்க்கும் இந்த IPL மேட்ச்ல மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம், சிந்தனை, இந்தியாவுக்காக ஆட வேண்டும், இந்தியாவுக்காக ஆட வேண்டும், எதிர்நாட்டை நாம் எதிர்கொள்ள வேண்டும், அதற்காக தயாராக வேண்டும், தானும் ஒரு ராணுவரின் போல இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி உருவாக்கக்கூடிய இந்த பட்சத்தில் IPL கிரிக்கெட் போட்டியில் விளையாடக்கூடிய யாருக்கு வாய்ப்பு என்றால் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்கள், ஏற்கனவே விளையாடக்கூடியவர்கள், அவர்களுக்கு கொண்டு அவர்கள் பல கோடிகள் பணம் கொடுத்து பக்கா சூதாட்டம் மட்டும் இல்லாமல் இதில் மிகவும் பார்க்கும்போது கவர்ச்சிகரமான நடனங்கள், இவை எல்லாம் அனைத்தும் ஒரு வெளிநாட்டில் ஆடுறாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரமா இருக்கலாம். ஆனால் நம்முடைய நாட்டிலே இந்த ஒரு செயல்பாடுகள் இப்படி விளையாட்டு பார்க்கும்போது இதுவும் ஒரு திரைப்படம் போல ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒரு கவர்ச்சிகரமான. தொடர்ந்து பேசும் நேயத்துறை உள்ளார். நெஞ்சுக்கு நீதி. ஹலோ, வணக்கம் ஐயா. சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், இப்ப IPL நடத்துறாங்க. சரிங்க. உடனே அடுத்த நாட்டோட நம்ம போய் விளையாட போறோம். சரிங்க. அப்ப நம்ம வீரர் எல்லாம் பலகீனம் ஆயிடுறாங்க சார். இந்தியானுடைய பேரை கெட்டு போகுது. சரிங்க. இப்ப உதாரணம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க. திருப்பதி லட்டுனா அது திருப்பதி அது ஒரு மரியாதை. சரிங்க. அங்கங்க இருந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா மரியாதை. காஞ்சிபுரம் பட்டு சேலைனா காஞ்சிபுரத்தில் தான் இருக்கணும். மானாவாரியா அங்கங்க தயாரிக்கிறாங்கன்னா அது ஒரு மரியாதை கிடையாது. சரிங்க. அது மாதிரி IPL மானாவாரியா அணிகளை உருவாக்கி கிரிக்கெட் பேரே கெட்டு போச்சு. இப்ப இந்தியா ஒரு பலம் இல்லாம போச்சு. சரிங்க. இப்போ சென்னை சூப்பர் கிங் விளையாடும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? பிடிக்கல சார். IPL பிடிக்கல. ஏன்னா இது ஆட்டு ஒண்ணு அங்க போறாங்க, உடம்பு ஹெல்த் கண்டிஷன் இல்லாம போயிடுது அவங்க சொல்லிட்டு போனாரு சார். இது 2020 வேர்ல்டு கப்ல விட்டு வந்துட்டாங்க. சரிங்க. இது ஒரு உதாரணம் எடுத்துங்க. இந்த IPL ஏற்படாதுன்றேன். பணத்துக்கு வசனம் இது நடத்துறாங்க. சரிங்க. உங்களுடைய கருத்திற்கு மிக்க நன்றி. இது நடப்பது 6வது சீரியஸ். இதில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மேட் ஃபிக்சிங் இருக்கின்றது. இந்த அடிப்படையில்
இந்த சூதாட்டம் இதற்கு முன்பு மும்பையில் நடந்த ஒரு விஷயங்கள், அதாவது பார்க்கும்போது சூதாட்டத்தில் பணம் வைத்து நஷ்டம் ஏற்பட்டதால் அவருடைய மகனை வந்து அடித்து கொன்று குவித்திருக்கின்றார்கள். இந்த நிலை வந்த பிறகுதான் இதனுடைய எதிர்ப்புகள் பல வந்தன. ஆகவே சூதாட்டம் நடக்கக்கூடிய சூழலில் பொதுவாக இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு புனிதமான ஒரு மரியாதை இருந்தது. அதாவது ஒரு நாட்டுக்கு மற்ற நாட்டுக்கு ஆடும்போது இந்திய வீரர்கள் மிகவும் ஒழுக்கமான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று வரவேற்கத்தக்கது. பாகிஸ்தானை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய அந்த பிளேயர்களும் பல சூதாட்டத்தில் சிக்கும் போது நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நம்முடைய பிளேயர்கள் மிகவும் நாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கொஞ்சம் காலமாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த களங்கத்தை இப்போ ஸ்ரீசந்த் மூலமா ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீசந்த் வந்துட்டு குற்றம் சமத்தப்பட்ட குற்றவாளியா இல்லை நிரூபிக்கப்பட்டவரா என்பதை இன்னும் புரியவில்லை. இதில் குறிப்பாக பார்க்கும்போது சில பிளேயர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதாவது அன்கித் சவான் அவர் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். ஆமா, அவர் வந்து இது என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு, அந்த தவறை நான் திருத்திக்கணும்னா நான் வந்து எதுவும் செய்ய முடியாது, ஆனா நான் செய்தது பெரிய தவறு என்று அவரே ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? கண்டிப்பாக மற்ற வீரர்களும் இன்வால்வ் ஆகியிருப்பார்கள். அது இல்லாமல் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரீவியஸா விளையாண்ட ஒரு பிளேயர் அமித் சிங் என்பவர் தான் இவர்களுக்கும் புக்கீஸ்க்கும் லிங்க் ஆக இருந்துள்ளார். அப்போ என்ன சொல்வதென்றால், இப்போது 6வது IPL வருகிறது, அதற்கு முன்பே இதெல்லாம் நடந்திருக்கும் என்ற ஒரு சர்ச்சை உண்டாகும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். நெஞ்சுக்கு நீதி. ஐயா வணக்கம், சொல்லுங்க. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, தங்களுடைய கருத்து என்ன சார்? இப்ப IPL வந்து இப்ப பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியும், ஆனா வந்து இது வந்து எல்லா பிளேயரும் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது சார். எல்லா பிளேயரும் இது காரணமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து. இல்ல எல்லாரும் சூதாட்டத்தில் இருக்காங்க சொல்ல வரல, ஆனா சூதாட்டுக்கு எல்லாரும் சூதாட்டம். சில பேர் வந்து இப்ப வந்து வாட்சிங் எடுத்து ராஜ்சன் இருக்காரு. மேட்ச்ல வந்து பொலாரோட ஒரு வெளித்தனமான உணர்வு பூர்வமான இதை வெளிப்படுத்தினாரு. அது மாதிரி அவங்க இருக்கிற டீம் ஜெயிக்கணும் தான் எல்லாம் நடப்பாங்க. சில பேர் பண்ணதுனால மற்ற எல்லாத்தையும் தப்பா நினைக்கிறேன் தெரியுமா? அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சார் இது இருக்கு. இல்ல நீங்க சொல்ல மாதிரி இப்போ அதிகமா உணர்வுபூர்வமா உணர்ச்சிக்கூடிய ஸ்ரீசந்த் தான். அவர் வந்து பார்க்கும்போது அவர் போராடி விளையாடக்கூடியவர் என்று பல முறை நான் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். போலிங் பேட்ஸ் அவுட் ஆனா கூட அவர் ஒரு மாதிரி கை காமிப்பாரு. எல்லா மேட்ச்லயும் அவர் காமிச்சிருக்காரு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் நாட்டுப்பற்று உடையவர் தான். ஆனால் பேராசை என்று வந்துவிட்டால் யாரும் அதற்கு சளைத்தவர்கள் இல்லை. நாம் பிரீவியஸா பார்த்த ஹான்சி கிரானி என்ற மிகப்பெரிய வீரர் அவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருப்பாரான்றது பெரிய டவுட்டா இருந்துச்சு. ஆனா அவரே ஈடுபட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் பேராசை என்ற ஒரே பேராசை இருந்தால் எது வேணா நடக்கலாம். எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும் அதை வந்து அவர்கள் பணத்துக்காக அவர்கள் எது செய்யக்கூடாதோ அதை செய்வார்கள். இப்போ IPL போட்டி தடை செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. இந்த IPL போட்டியால் பார்க்கும்போது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கின்றாலும் ஒருபோதும் இல்லை. இதில் பார்க்கும்போது ஏற்கனவே பணம் படைத்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் கருப்பு பணம் வைத்துள்ளவர்களும் இதில் கொண்டு வருவதற்கு மிக அரிய வாய்ப்பும் உள்ளடங்கி இருக்கின்றது. இது போன்ற விளையாட்டு இனியும் அவசியமா? நாம் தொடர்ந்து பேசுவோம். தொடர்பு உள்ளார் நெஞ்சுக்கு நீதி. ஹலோ ஐயா வணக்கம், சொல்லுங்க தங்களுடைய கருத்து என்ன? சார், நான் திருவேற்கொண்டத்துல இருந்து லோகநாதன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்க நிகழ்ச்சி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மிக்க நன்றி. சொல்லுங்க. இப்போ ஐயா இங்க ரோஸ் கலர் சட்டை போட்டுருக்க அவர் பேசிட்டு இருந்தாரு. ஐயா சொல்லுங்க. அதாவது ரெய்னா ஆட்டம் வந்து இந்தியன் டீம்ல ஆடும்போது ஒரு மாதிரியா இருக்கு, அதன் பிறகு இந்த 2020 ஆடும்போது ஒரு மாதிரியா இருக்குனாரு. சரிங்க. அதாவது 2 விதமான ஆட்டம் இது. 50 ஓவர் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும், இந்த 2020 வேற மாதிரி இருக்கும். 2020 வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி, அது மாதிரி ஆகி போச்சு இப்போ. சரிங்க. அதாவது 2020 வந்து நீங்க 50 ஓவர் ஆடுற மாதிரி ஆடினா வெளியே போயிடுவாங்க சீக்கிரமா. சரி, நான் கேக்குறேன். இதே IPL 2020 T20 வேர்ல்டு கப் இது பாருங்களேன். நீங்க இப்ப ஐயா வந்து 50 சொல்லவில்லை, அதாவது 50 ஓவர் சொல்ல வரல, 2020 தான் சொல்லிட்டு வராரு. ஐயா அவர் வந்து இப்போ அதாவது அவர் ரெக்கார்ட்ஸ சரியா திருப்பி பார்த்தா ரெய்னா வந்து இந்தியன் டீமுக்கோசம் சரியா ஆடணும்னு யாரும் சொல்லவே முடியாது ஐயா. சரிங்க. அவர் வந்து எல்லா மேட்ச்லயும் அவருடைய பங்களிப்பை கரெக்டா அடிச்சிருக்காரு. சரிங்க. அது இல்லாம இந்த 2020 வந்து அதாவது இந்த IPL வந்து அவங்க விளையாடுற திறமை, அந்த திறமையை வச்சு எவ்வளவு பேர் வந்து இப்போ இந்தியன் டீம் கோசம் செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட திறமையை வச்சு. ஆமாங்க. இப்ப இவங்க இந்த டீம்ல இல்ல, இந்த முறை விளையாடலாம், இவங்க அடுத்த IPL போறது இல்லை இவங்க. புரியுங்களா? ஆமா, புரியுங்களா? இவங்க வந்து பணம் வைத்த ஒரு குதிரை, ரேஸ் குதிரையில எப்படி ஒரு குதிரைக்கு பணம் கட்டப்படுகின்றார்களோ, இல்ல அதாவது நாட்டுக்காகவும் அப்படி ஒரு நிலைப்பாடு அல்ல, ஒரு பணம் வைத்து ஆடக்கூடிய ஒரு குதிரை போல இவர் என்ன பண்றாரு, அந்த பணத்திற்காக விளையாடுகின்றார். இது கூடுதலாக பணம் கிடைக்கும் இந்த ஒரு சிந்தனையும் ஒரு போக்கில் தான் செயல்படுகின்றார் இல்லீங்களா? இது முழுக்க முழுக்க வியாபார ரீதியான ஒரு அணுகுமுறை.
நீங்க சொல்றது கரெக்டான இதையா. இப்போ இந்த அவங்களுடைய பண பட்டுவாடாக்கும் அதாவது இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா இல்லையா? இல்ல, அரசாங்க சம்பந்தம் எடுத்துங்க. இவருக்கு இத்தனை கோடி என்று இத்தனை கோடி என்று தரம் வைத்து இவர் எடுக்கும் போது இவரை சூதாட்டத்திற்கு போகக்கூடிய நிலை கட்டாயம் ஏற்படுது.